எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்எல் ரிசர்ச் இன்டர்னுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, எம்எல் ரிசர்ச் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பர்சூவிங் எ பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருந்தீங்க பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2024, 2025, 2026 பேட்சாக இருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேப்பராவது பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ஸில். ஸோ நீங்கள் வந்து ஓன் கிட்டப் லிங்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் நல்லா நாலேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ்லலாம் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் வந்து 10 MB தான் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஜெண்டர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்களே, இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் டாக்குமெண்ட் வந்து 10 MB தான் மேக்ஸிமம் சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்க அதை டேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பெங்களூர் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெங்களூர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க. உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கரண்ட் சேலரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் சேலரி, கரண்ட் கம்பெனியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனி டைப்பு, இது ஸ்டார்ட் அப்பாக இருக்கா அப்படிலாம் கேட்டிருக்காங்களே. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்கில்ஸ்னு கேட்டிருக்காங்களே, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் பைத்தான், ஜாவா, C++, இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை நாட் அப்ளிகபிள்னு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி நேம், ஜாப் டைட்டில், நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, உங்கள் லொக்கேஷன் என்ன, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு 1 or 2 more கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கே ஆட் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் கோர்ஸ் நேம், பிரான்ச்சு, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எண்ட் பண்ணீங்க, உங்கள் யூனிவர்சிட்டி நேம், லொக்கேஷன், இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் பிஜி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஜியோடதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஆட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்னு கொடுத்து நீங்கள் பிஜியோடது ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே கேப்ச்சா இருக்கு இல்லையா, இந்த கேப்ச்சா என்ட்ரு பண்ணி இங்கே டிக் பண்ணி அப்ளை நவுன்னு கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.